ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, MS எக்ஸல்ல ஒரு 5 சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பட் சின்ன ஃபங்க்ஷன் தான், பட் இது காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது இது பவர்ஃபுல் ஃபங்க்ஷனா இருக்கும். உங்களுக்கு இது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது முக்கியமான ஃபங்க்ஷன். இது ஒரு டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இந்த 5 ஃபங்க்ஷன் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா, லெஃப்ட், மிட், ரைட், லென்த், ரிப்பீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸ்மால் ஃபங்க்ஷனா பட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். இது சிம்பிளா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் மிச்சமாகும். ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் நம்பர் இருக்கு, டிபார்ட்மெண்ட், இயர், ரோல் நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி அட்மிஷன் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் நம்பர் இருக்கு, அட்மிஷன் நம்பர். இதுல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட், மிட், ரைட், லென்த், ரிப்பீட். ஓகேங்களா? இந்த ரெண்டு விட்டுருங்க. இந்த 3 ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனு. ஓகேங்களா? இது மற்றதோட யூஸ் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அட்மிஷன் நம்பர்ல CS அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிக்யூஆ நம்பர் கொடுத்திருக்காங்க. CSங்கிறது டிபார்ட்மெண்ட், 2000 இயர்ங்கிறது அந்த அட்மிஷன் இயர். ஓகேங்களா? லாஸ்ட் 6 நம்பர்ஸ் அட்மிஷன் ரோல் நம்பர்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 6 நம்பர்ஸ் ரோல் நம்பரும், இயர் 4 நம்பர்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஒரு இதுல இருக்கு. இடையில ஒரு அண்டர்ஸ்கோர் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஒரு ஆயிரக்கணக்கான யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கீங்களா, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ், வேற 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள எனக்கு அந்த இயரை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு எடுக்கணும். 2000 இந்த மாதிரி லிஸ்ட்ல இருந்து எனக்கு 2017 அந்த இயர் மட்டும், இயர் ஆஃப் அட்மிஷனை மட்டும் நான் தனியா எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரோல் நம்பர் மட்டும் செப்பரேட்டா எடுக்கணும், டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல பாத்தீங்கன்னா CS அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறதுங்கிறது. ஓகேங்களா? அப்புறம் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் அப்படிங்கிறது, REPT, ரிப்பீட்ங்கிறது ரிப்பீட்டட் டெக்ஸ்ட ரிப்பீட்டேஷனா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். டெக்ஸ்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? நான் அதை இப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு 1 by 1 இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சின்டாக்ஸ் பார்ப்போம். லெஃப்ட் யூஸ் பண்ணி இதை எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட், LEFT அடிச்சுட்டு டேப் அடிச்சா போதும். இது டெக்ஸ்ட் கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்ப இது டெக்ஸ்ட், இப்போ எந்த டெக்ஸ்ட்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட், ஓகேங்களா, LEFT அடிச்சுட்டு டேப் அடிச்சுட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள இப்போ டெக்ஸ்ட் ஆப்பிள் அடிக்கிறேன், APPLE ஆப்பிள் அடிச்சு க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? டேட்டாபேஸ், ஓகேங்களா, டேட்டாபேஸ் அடிச்சுட்டு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் இதுல எத்தனை வேணும், லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனை பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு டேட்டாபேஸ்னா 4ன்னு அடிக்கிறேன். பாருங்க, இப்ப எனக்கு 4 கேரக்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், லெஃப்ட் சைட்ல இருந்து 4 கேரக்டர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது. இது மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு பதிலா இப்ப டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணும்போது இதுல டெக்ஸ்ட்ங்கிறது இந்த இடம் டபுள் கோட்ஸுக்குள்ள அடிச்சிருக்கிறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர்ங்கிறது 4 கேரக்டர் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், 1 2 3 4. அதனால என்டர் பண்ணா டேட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலாலாம். பட் இதை காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம இங்க சிம்பிளா பார்க்கலாம். கமாண்ட் உங்களுக்கு தெரியும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிக்கோங்க, LEF அடிச்சீங்கன்னா வரும். லெஃப்ட்னு அடிச்சிருங்க, டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. டாப் யூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு கமா கொடுங்க, மறக்காம கமா கொடுத்துட்டு நமக்கு டபுள் கோட்ஸ் தேவையில்லை. செல் ரெஃபரன்ஸ் பண்றதுனால டபுள் கோட்ஸ் இங்க தேவையில்லை. ஓகேங்களா? அந்த செல்ல கிளிக் பண்ணா போதும். ஓகேங்களா? அப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர் நார்மலா 2 தான் இருக்கு. ஓகேங்களா? 2 அப்படின்னு கொடுத்தா போதும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு 2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 இப்ப 3 கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு 3 கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல 3 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க 3 கொடுங்க. இப்ப பாருங்க, CS அண்டர்ஸ்கோரும் கிடைக்குது. எனக்கு 2 போதும் அப்படின்னா இந்த ஃபார்முலால எடிட் பண்ணுங்க, F2 பிரஸ் பண்ணுங்க. F2 பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 அப்படின்னு அடிங்க. 2ன்னு கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. பாருங்க, CS மட்டும் கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இது அப்படியே Ctrl+C அப்படியே காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நமக்கு டிபார்ட்மெண்ட் Ctrl+C Ctrl+V கொடுத்தாச்சு, என்டர் தட்டுங்க. ஓகேங்களா, இப்போ காப்பி பண்ணியாச்சு. நமக்கு டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இதோட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர், லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய 2 கேரக்டர், பிஇல 2 இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து மிடில் அப்புறம் பார்க்கலாம். ரைட் சைடு, ரைட்டோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் டு ரைட் சைடு, ரைட் டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர் தான். அதே மாதிரி தான், அதே சேம் சின்டாக்ஸ் தான். ஓகேங்களா, லெஃப்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்து ரைட் சைடு, டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ எனக்கு வந்து இப்போ ரைட் சைடுல ரோல் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு ரைட், RIGHT, ரைட் அடிச்சுட்டு டேப் அடிக்கிறேன். உங்களுக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆகிடும். டபுள் பேஸ்ல டேட்டா பேஸ்னு அடிக்கிறேன். ஓகேங்களா, டேட்டா பேஸ். ஓகேங்களா, டேட்டா பேஸ்னு அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து கமா, எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்? இது வந்து டெக்ஸ்ட், ரைட்டு டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டேட்டா பேஸுங்கிறது தான் டெக்ஸ்ட். அதை டபுள் கோட்ஸ்ல அடிச்சுட்டேன். எனக்கு இதுல 4 கேரக்டர் ரைட் சைட்ல இருந்து வேணும் அப்படின்னா 4 கொடுங்க. ரைட் சைட்ல இருந்து 4 கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 1 2 3 4 பேஸ்னு வரணும். ஓகேங்களா, என்டர் தட்டினா பாருங்க பேஸ்னு வந்துருச்சு. இதுதான் வந்து ரைட்டோட ஒர்க். ஓகேங்களா, அதே தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஈக்குவல் டு ரைட்னு அடிங்க. ஓகேங்களா, ரைட் டேப் அடிச்சிடுங்க. இதுல ரைட் சைட்ல இருந்து கமா கொடுத்துட்டு 6 கேரக்டர்ஸ், நார்மலா 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. 6 கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். ஓகேங்களா, 6 கேரக்டர் வந்து ரைட் சைட்ல இருந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 6 பதிலா 8 கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க, 8 கேரக்டர் வந்து ரைட் சைட்ல இருந்து பிரிண்ட் ஆகணும். அவ்வளவுதான். சேம் லைக் லெஃப்ட் மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து 6 கேரக்டர் போதும், அதனால அது மட்டும் கொடுத்துறேன். வந்துருச்சு. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர். ஓகேங்களா, இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய 6 கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது வந்து மிட்டுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதுல ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா MIT மிட் டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து நம்ம ஒரு மிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மிடில்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு, மிட் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து பிரிண்ட் பண்றதுக்கு, ரைட் வந்து ரைட் சைட்ல இருந்து பிரிண்ட் பண்றதுக்கு. மிடில்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எடுக்கணும் மிடில்ல இருந்து அப்படின்னா இந்த மிட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் இதுல கொடுக்கணும்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, எங்க இருந்து எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் நம்பர். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் நம்ம. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஈக்குவல் டு MIT மிட்னு அடிங்க. ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்ல எத்தனாவது கேரக்டர்ல இருந்து எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் வந்து நீங்க சொல்லணும். கமா கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்டுக்கு முடிஞ்சு 4th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இயர் வந்து எனக்கு வேணும். இந்த இயர் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4th கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால அதை 4ன்னு கொடுங்க. ஸ்டார்டிங் கேரக்டர் தான் 4. எத்தனை கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும்? எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 4 இல்ல ஒரு 5 6 கொடுக்குறேன். 6 கேரக்டர் வந்து கொடுக்கணும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மிட் A3 இந்த டெக்ஸ்ட் தான் இது. ஸ்டார்டிங் நம்பர் வந்து 4th கேரக்டர்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். எத்தனை கேரக்டர் பிரிண்ட் பண்ணா 6 கேரக்டர். அப்ப 2007ல இருந்து இந்த 1 வரல எனக்கு வரும். என்டர் தட்டுற பாருங்க, இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து இயர் மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு 4 கேரக்டர் கொடுத்தா போதும். கடைசி ஆர்குமெண்ட் வந்து 4ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிடில் அப்படிங்கிறது. இது மாதிரி நம்ம இயரை வந்து நம்மளால இந்த மிடில் இருந்து எடுக்க முடியும். இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 2007 இது வந்து 2011 18 19 அப்படின்னு ஈஸியா வந்தாச்சு. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரெக்கார்டா இருந்தாலும் டேட்டா பேஸா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம இது மாதிரி டேட்டாவை ஸ்பில் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த கேரக்டர் எல்லாம் யூஸ் ஆகுது. நம்பர் மட்டும் இல்ல, லெட்டர் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு பிரிச்சு எடுப்பா. நம்ம இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஈக்குவல் டு மிட் அப்படின்னு அடிக்கிறேன். MIT மிட் ஓபன் பிராக்கெட் ஆப்பிள் கேட் டாக் அப்படின்னு அடிச்சிருக்கேன். இதுல வந்து இது ஒரு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு MIT மிட் ஓபன் பிராக்கெட்ல டபுள் கோட்ஸ்ல நான் ஒரு டெக்ஸ்ட் அடிக்க போறேன். மிட்டோட சின்டாக்ஸ் தெரியும். மிட் ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதான் மிட். எனக்கு வந்து ஆப்பிள் APPL டாக் கேட். ஓகேங்களா, இதை டபுள் கோட்ஸ் கொடுத்துறேன். எனக்கு வந்து டாக்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, டாக மட்டும் தனியா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இதுல எத்தனை கேரக்டர் பாருங்க, 2 4 5 6 கேரக்டர். மிடில் வந்து 6வது கேரக்டருக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்றேன். 7வது கேரக்டர் எனக்கு பிரிண்ட் பண்ண 7. அதுல வந்து 7 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்
கேரக்டர் எத்தனை கேரக்டர் பிரிண்ட் பண்ணா 3ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப நான் என்டர் தட்டுறேன் பாருங்க, டாக்னு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்படிதான் வந்து இந்த மிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லென்த் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நேம் எல்லாம் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. மேக்சிமம் வந்து 20 கேரக்டர் அலவுடு. இந்த டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 30 கேரக்டர் அலவுடு, 40 கேரக்டர் அலவுடுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டூடெண்ட் நேம் வந்து லென்த்தா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். லென்த் அப்படிங்கறதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். லென் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஈக்குவல் டு லென்த் டெக்ஸ்ட். அவ்வளவுதான். இந்த டெக்ஸ்டோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். எதுக்காக லென்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ரோல் நம்பர் 6க்கு மேல ஏதாவது மொத்தம் எல்லாமே ஈவனா இருக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைட்ல 2 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், இயர் வந்து 4 எடுத்திருக்கேன், ரோல் நம்பர் 6 எடுத்திருக்கேன். சப்போஸ் வந்து ஏதாவது கூட இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அந்த லென்த் யூஸ் பண்றோம். LEN லென்த் கொடுத்துட்டு நீங்க ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த இதை கொடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த டெக்ஸ்டோட லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இதோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 கேரக்டர் இருக்கு, அதை பார்க்கலாம். ஈக்குவல் டு லென்னு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் ஈவனா இருக்கு, அதனால நீங்க ஈஸியா பார்த்தோன்னு சொல்லிடுறீங்க. அன்ஈவனா இருந்துச்சுன்னா அப்ப சொல்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. லெஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு இந்த லென்த் ஃபங்க்ஷன் எல்லாமே ஈக்குவல் லென்த்தா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர் தட்டிடுறேன். பாருங்க எல்லாமே 14 இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் வந்து நம்ம இது மேனுவலா பாத்துருங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வச்சுட்டு டேட்டாவில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கம்மியா இருக்கான்னு பார்க்கும். இப்போ நான் இங்க வந்து ஒரு 2 கேரக்டர் எக்ஸ்ட்ரா அடிக்கிறேன். இங்க 17 இருக்கு, ஒரு கேரக்டர் டெலீட் பண்ணிடுறேன். இல்ல 11 இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே 14 இல்லாம எதெல்லாம் 11 and 17 இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபில்டர்ல போய் பார்த்து ஆப்ஷன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த 2 டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பாக்குறதுக்கு இந்த லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நான் வேண்டாம்னா அந்த இடத்துல போய் ஃபில்டர் கிளிக் பண்ணிடுங்க, போயிடும். டேட்டாவோட ஃபில்டரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்ங்கிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட். 2007 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து 3 டைம்ஸ் நீங்க சிஎஸ்சின்னு அடிக்கணும். அதுக்கு மேல நம்ம இந்த ரிப்பீட்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ரிப்பீட் டெக்ஸ்ட் தாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஈக்குவல் டு REPTன்னு அடிங்க. டெக்ஸ்ட் நம்பர் டைம் பண்றேன் ஈக்குவல் டு REPTன்னு அடிச்சுட்டு டாப் அடிங்க. டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு டெக்ஸ்ட் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட்டடா வரணும் அப்படின்னா, நான் டபுள் கோட்ஸ் டேட்டான்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? டேட்டான்னு அடிக்கிறேன். நீங்க எப்படி அடிச்சீங்க? டேட்டான்னு டபுள் கோட்ஸ்ல அடிக்கிறேன். அடிச்சுட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு 3 டைம்ஸ் அது வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரிப்பீட்டடா 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது யூஸ் ஆகும். பாருங்க, இங்க பாருங்க 3 டைம்ஸ் வந்து டேட்டான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க 3 டைம்ஸ் இல்ல 20 டைம்ஸ் 100 டைம்ஸ் கூட நீங்க எவ்வளவு டைம்ஸ் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் 20 டைம்ஸ் கொடுத்தேன்னா பாருங்க, இது டேட்டான்ட்டு நமக்கு ரிப்பீட்டடா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க இதுக்காக யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஃபார்முலாவில யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் அதுதான் பண்ண போறேன். இப்போ ஈக்குவல் டு இப்ப எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து 3 டைம்ஸ் வேணும்னா ரிப்பீட்னு கொடுத்துட்டு, இங்க வந்து நம்ம ரெஃபரன்ஸ்ங்கிறதுனால டபுள் கோட்ஸ் தேவையில்லை, கமா கொடுத்துட்டு எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும், எனக்கு 3 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸ் கொடுத்துரு. ஓகேங்களா? சிஎஸ்சின்னு வந்தாச்சு. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனும் வந்து ஒரு குட்டியான ஃபங்க்ஷன்ஸ் தான். இயர் எனக்கு 3 டைம்ஸ் வேணும்னா அதே தான். ஓகேங்களா? REPT இந்த இயர் கிளிக் பண்ணிட்டு கமா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் இல்லைன்னா 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். ரிப்பீட் வந்து இயர் வந்து 2 வாட்டி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 2007 அப்படின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி கேரக்டர் வந்து ரிப்பீட் பண்றதுக்கு ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிள் தான், பட் இதை வந்து காம்பினேஷனா யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.